நேர்களே, அண்மையில சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலே கடுமையான மோதல்கள் ஏற்பட்டது. இந்த மோதலின் விளைவாக யெமனில் இருக்கும் எஸ்டிசி குழுக்களுக்கு சவுதி அரேபியாவில் கூட இருந்து கொண்டே சவுதியினுடைய நலன்களுக்கு எதிராக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துரோகம் செய்ததை அறிந்து கொண்டு எஸ்டிசிக்கு ஏராளமான புசைரா துறைமுகத்தில் இருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அபுதாபி, துபை மண்டலங்களில் இருந்து 80 கண்டெய்னர்களில் திருட்டுத்தனமாக சவுதி கூட இருந்து கொண்டே சவுதிக்கு எதிரான எஸ்டிசிக்கு கொடுத்ததை சேட்டலைட் பிக்சரின் மூலமாக அறிந்து கொண்டு உடனடியாக தாக்குதலை சவுதி நடத்தியது. பெரிய துரோகம் அப்படின்னு பாக்குறாங்க சவுதி. அது மட்டும் இல்ல, உடனடியாக சவுதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எஸ்டிசிங்கிறது கிழக்கு தென்பகுதிகளில் அவங்க வலுவா இருக்கிறாங்க. ஏமனுடைய வடக்கு பகுதியில ஹூதிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறார்கள். இப்போ இந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவர்கள் 1300 சதுர கிலோமீட்டருக்கு உள்ள தன் நாட்டுக்குள்ள மீண்டும் வந்துவிட்டால் பெரும் சிக்கல் என்பதை உணர்ந்த சவுதி, ஏமனை பொறுத்தவரை ஒரே ஒரு அரசு தான் இருக்கணும் அப்படின்னா அதுல ஆலிமியினுடைய அரசுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா இதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கூட்டணி அமைத்து கொண்ட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் செய்த துரோகத்தை சவுதி மிகப்பெரிய ஆத்திரமூட்டும் நடவடிக்கையாக பார்க்கிறார்கள். அப்ப அது மாதிரி செய்யக்கூடாதுல்ல, கூட்டணியில இருந்து கொண்டு. இப்ப 2 நாடுமே அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளை. சவுதி மூத்த பிள்ளை, இவர் அடுத்த பிள்ளை. அமெரிக்கா சொல்வதை 2 பேரும் கேட்பாங்க, இவங்க சொல்வதை அமெரிக்கா கேட்கும். இப்ப இந்த மாதிரி மோதல் நடந்த பிறகு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் 24 மணி நேரத்துல இருந்து ஆர்டர் போட்டு உடனடியாக சவுதி அரேபியாவினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்ட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியே போயிட்டாங்க. சவுதி 2வது உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா, அல்ல ஆலிமியினுடைய ஏமன் அரசாங்கத்துக்கு சவுதி அரேபியா ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவுனா, இங்க பாருங்க, அவங்க எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. என் நாட்டுக்கு எதிரான ரெபல்ஸுக்கு, போராளி குழுக்களுக்கு ஆயுதத்தையும் கொடுத்துட்டான். அவ மட்டும் வெளியே போனா காணாது. ஏமன் என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட போட்டிருந்தீங்களோ அவ்வளவு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யுங்க. அதற்கான இழப்பீடு எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுதியினுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய யமன் அரசாங்கம் அல்ல ஆலிமி என்ன செஞ்சுட்டாங்க, சரி சார் நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸை வெளியேற்றிட்டாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸை பொறுத்தவரை என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சர்வதேச அளவுல பல செய்திகளை பார்க்கும்போது, அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவே இஸ்லாமிய நாடாக அறிவித்து கொண்டும் செயல்படுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் சூடான் போன்ற நாடுகள்ல அரச படைகளுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஒரு ரேபிட் ஃபோர்ஸ்ல ஆயுதங்களை கொடுத்தாங்க. அதே போன்று சோமாலியாவில் சோமாலி லேண்டை உலகம் முழுவதும் அங்கீகரிக்காத போது யூதர்கள் அங்கீகரித்தார்கள். யூதர்களோடு உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிக்கும் போதும் கூட இவங்க மௌனமா இருந்தாங்க. இதே ஏமன்ல கள்ளத்தனமாக இஸ்ரேல் கூட உறவு வைத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்வதாகவும், சொமாலி லேண்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வருங்காலத்தில் இவர்களும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தனித்தனியாக கடற்பகுதிகளை ஆக்கிரம் கொள்வதற்கு முகாம்களை, இராணுவ தளங்களை, சென்காமை அமைக்க போறாங்க செய்தியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்ப அவர்கள் பேரளவிற்கு ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் அவர்களுடைய சித்தாந்தமோ இஸ்லாமியர்களாக அல்ல என்று உலகம் முழுவதும் இவர்களுக்கு எதிரான கொதிநிலை நடக்கின்ற போதுதான் அதே மாதிரி சூடான்ல இருக்கக்கூடிய ரெபல்ஸ் ரேபிட் குரூப்ஸுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கிருந்து தங்கத்தை டன் கணக்கில் திருடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல நடவடிக்கையில பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இந்த கூட்டாண்மை ஆரம்ப கால மோதல்கள்ல இருந்து இப்பொழுது துரோகியாக பட்டம் கட்டப்பட்டு அவர்கள் வெளியேறப்பட்டிருக்கிறார்கள். இந்த துரோகியாக பெரும் துரோகம் செய்ததாக சவுதி சொன்ன பிறகு இனி இந்த கோலியேஷன் தொடரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி தொடர்ந்தாலும் இவர்கள் மீது ஒரு சந்தேக பார்வை எப்போதும் இருக்கும். இப்போ இந்த செய்தியில சவுதி அரேபியாவினுடைய நட்பை இழந்ததின் மூலம் இந்த கொலியேஷன் போர்ஸ்ல இருந்து பிராந்தியத்தில் பெரும் நிலப்பரப்பையும் பெரும் சக்தியும் பென வல்லமையும் கொண்டிருக்கக்கூடிய சவுதியினுடைய நட்பை இழந்ததின் மூலம், கூட்டுப்படையிலிருந்து விலகியதின் மூலம்
ஐக்கிய அரபு அமீரக இராச்சியத்திற்கு என்ன நஷ்டம், அதை பார்க்க போறோம். சவுதி அரேபியாவிற்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையான இந்த கூட்டாண்மை ஆரம்ப கால மோதல்களிலிருந்து அது ஒரு சீரமைப்பாகத்தான் உருவாகி இருக்கிறது. எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1950 அபுதாபியில உரிமை கோரினாங்க சவுதி அரேபியா. அதுல கொஞ்சம் சவால்கள் இருந்த போது புரைமி சர்ச்சை உள்பட சில பதட்டங்களோடு இந்த உறவுகள் இருந்தது. 1950 சிறிய ஆயுத மோதல்கள் சவுதி அரேபியாவுக்கும் இத மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இருந்தது. அது பிரிக்கப்படாத பகுதிகளாக. 1971 ஐக்கிய அரபு அமீரகம் சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க பிரிட்டிஷார். சவுதி அரேபியா எல்லை முரண்பாடுகள், அந்த ரெண்டு நாட்டுக்குள்ள எல்லைகள், எண்ணெய் வயல்கள் குறித்த அங்கீகாரத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரே பார்டர்ல இருக்கிற இந்த மோதல்களால் 1974 ஜித்தா ஒப்பந்தத்தின் மூலம் 1974 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கப்பட்டு விட்டது. இந்த எல்லைகளை வரையறுத்த சவுதி அரேபியாவுக்கு நீ இன்னென்ன இடத்தை எடுத்துக்க, நீ இன்னென்ன எடுத்துக்க அப்படின்னு யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் பிரித்து கொண்டதுல சைபா எண்ணெய் வயல் உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு சவுதிக்கு ஒரு பாசிட்டிவா கிடைச்சது. இது அந்த சமாதானத்தில் ஏற்பட்டது. இப்ப இந்த ஏமனுடைய போர்க்களங்களை இப்ப நடந்த பிறகு ஏமனுடைய அரசியல் எதிர்காலம், ஏமனுடைய ஆயில் உற்பத்தி மற்றும் ஒபேக் அரபு கூட்டமைப்பு பிளஸ் ஒருங்கிணைப்பு, இதோட போட்டியிடக்கூடிய பொருளாதார அபிலாசைகள் மற்றும் அந்த பிராந்திய தலைமையின் மாதிரிகள் குறித்து சவுதி அரேபியாவிற்கு ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு இடையே இப்போ ஒரு பெரிய கருத்து வேறுபாடு எரிமலையாக வெடித்து போய்விட்டது. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் எப்படி நெருங்கிய நாடுகளாக இருந்தன, இப்ப எப்படி பிரிஞ்சன என்பதை நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க ஏமன்ல இருந்து அடித்து பிரிந்தார்கள், ஆனா சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா. 74 எல்லா டிஸ்பியூட்டும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க முதல்ல எப்படி இந்த கோலியேஷன் படைகளாக இணைகிறார்கள் இதை பார்ப்போம். அமெரிக்காவுடைய பின்புலம் இருக்கு, இருந்தாலும் என்னென்ன சம்பவங்களில் சவுதியும் ஐக்கிய அரபு எமிரகமும் இந்த கூட்டாண்மை மேலாண்மைகள், கூட்டாண்மை ஆரம்ப கால மேலாண்மைகளாக ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸா இருந்தாங்க. சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான இந்த கூட்டாண்மை ஆரம்ப கால மோதங்கள்ல இருந்து சில மூலோப சீரமைப்பாக சில பிரச்சனைகள்ல ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க. 2010 அவங்களுக்குள்ள உறவுகள் ரொம்ப வலுவாயிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்ப்போம். எப்படி உருவாச்சுன்னா, அரபு வசந்தம் அந்த பகுதியில பரவியதுனால சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அபுதாபியும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராக சேர்ந்து அமைதியின்மையை அடக்க பஹ்ரைன்ல கூட்டுப்படைகளை அனுப்பினாங்க. அவங்க எப்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பாயிண்ட் நம்பர் 1 பத்தி பேசிட்டு இப்ப நான் 2வது போறேன். இஸ்லாமிய கிளர்ச்சி படைகள் இருக்கிறாங்க பாருங்க, மத ரீதியாக அடிப்படைத்துவமாக குரான் ஹதீஸ் அப்படின்னு வரக்கூடிய இறையாட்சி, அதெல்லாம் சவுதிக்கும் பிடிக்காது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஜாலியான ஆட்கள், மன்னராட்சி பரம்பரை. இப்போ இஸ்லாமிய ஒழுங்குமுறை ஜனநாயக ஆட்சி வந்துவிட்டால், இஸ்லாத்துல மன்னராட்சி என்று ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பின்பே ஜனநாயக ஆட்சி தான் வந்திருக்கிறது. அது மக்களால் விரும்பப்படக்கூடிய ஆட்சி, அதுதான் அங்கே பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமிய இயக்கங்கள் பஹ்ரைன்லயோ எகிப்திலேயோ பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ல வளர்ந்தால் அதனுடைய வேர்கள், அதன் தாக்கம் சவுதிக்கு தாக்கிவிடும் என்பதாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸையும் தாக்கக்கூடாது அப்படின்ற பயத்துல அவங்க முதலாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபு வசந்தம் பரவியதால்
சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராக அணி சேர்ந்து அமைதியின்மை அடக்க பஹ்ரைனுக்கு ஒரு கூட்டுப்படையை அனுப்புறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1 2010 பின்னாடி. ரெண்டாவது, எகிப்துல முகமது முர்சி பிரதர்ஹுட்ஸ் அமைப்பு, அல் ஃபத்தா அவருடைய அந்த அமைப்பு எகிப்தின் 2013 இராணுவ சதியை ஆதரித்தன. இரு நாடுகளும் முஸ்லிம் சகோதரத்தின் எழுச்சியை வருங்காலத்தில் தங்கள் அரசியல் அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாகவும் தனது அரச கவிழ்ப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அச்சமுட்டு எகிப்தின் புதிய தலைமைக்கு, அதாவது முர்சியினுடைய தலைமைக்கு எதிராக புதிய வந்த தலைமைக்கு அமெரிக்காவோடு கையில போட்டு கொண்டு அவர்களுக்கு நிதியை கொடுத்தாங்க, ஆயுதத்தை கொடுத்தாங்க, அரசியல் ஆதரவை எல்லாம் ஒருங்கிணைத்து உள்நாட்டில் இணைந்த இந்த போராளி குழுக்களை ஒடுக்கி முர்சியை தூக்கிலிட்டார்கள். இது அவர்கள் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஈரானின் செல்வாக்கிற்கு பதிலடியாக வடிவமைக்கப்பட்ட ஏமனுடைய ஹூதிகளுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டில் அவர்கள் கூட்டாண்மை 2 பேரும் இணைஞ்சி ஒரு தாக்குதல்களை நடத்தினாங்க. சவுதியில அராம்கோ தாக்கப்பட்டது, பெட்ரோலியம் கிடங்கு. ஐக்கிய அரபு அமீரகம் தரை நடவடிக்கைகள் அந்த போர்ல ஈடுபட்டாங்க. சவுதி அரேபியா ஏர் ஸ்ட்ரைக் செஞ்சாங்க, வான்வெளி தாக்குதல்கள். இது அவர்களுடைய இந்த கூற்றுக்கு பாருங்க, சவுதிக்கும் இவர்களுக்கும் கூட்டு இராணுவ தலையீட்டுல ரொம்ப முக்கியமாக வளர்ந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் 2025ஆம் ஆண்டு இது என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த 2 பேருக்குள்ள எக்கனாமிக்கல், அதாவது பொருளாதார விஷயத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் பேரளவுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 536 550 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யும் எண்ணெய் வியாபாரத்துல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாட்டினுடைய எக்கனாமி எப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா இயற்கைகளின் மூலத்தின் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. ஆயில் ஃபீல்டு, மற்ற சில விஷயங்கள்லாம் அவங்க நடக்கு இதுவரைக்கும். ஆனா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி, இந்த 2 பிரதேசங்களும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பினான்சியல் இந்த 650 பில்லியன் யுஎஸ் டாலர் என்னன்னா மணி டிரான்சாக்ஷன், ட்ரேடிங்ஸ் மற்றும் ஏர்லைன்ஸ், விமான போக்குவரத்துக்கான உலகளாவிய மையமாக அபுதாபி அல்லாமல் துபை உருவெடுத்திருக்கிறது. மிகப்பெரிய டூரிஸ்ட் சென்டர், மிகப்பெரிய நிதி ஆதார மையம், மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மண்டம். இது துபை. அபுதாபி என்ன நடந்திருக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லன்னு பார்த்தா, அவங்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் அந்த நாட்டினுடைய இறையாண்மையின் மூலமாக அவர்கள் ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. உலகளாவிய எண்ணெய் இருப்புகள்ல, ஆயில் ஃபீல்டுல சுமார் 24% சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கட்டுப்படுத்துகிறது. அப்படின்னா எரிசக்தி சந்தைகள், ஆயில் ஃபீல்டு, கேஸ், முதலீட்டு ஓட்டங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு, இந்த ஏரியாவில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் ரொம்ப பாதுகாப்பை வளப்படுத்துறாங்க, வல்லமையாக இருக்கிறாங்க. ஏமன்ல நடந்த அந்த ஹவுதிகளுக்கு தாண்டி இப்பொழுது எஸ்டிசிக்கு பின்பு இப்போ உலகத்தின் ஒரு முக்கிய அரங்கமாக இது மாறி இருக்கிறது, கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சவுதி அரேபியா ஏமனுடைய விவகாரத்தில் அவர்களுடைய எல்லைகளை பாதுகாப்பதும், அதே சமயம் ரியாத்துடன் இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த தங்களுக்கு சாத்தியமான ஒரு அரசு, அதுவும் ஒரே அரசு தான் அங்கு இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. தெற்கு ஏமனுக்கு சுயாட்சி நாடும் தெற்கு இடைக்கால கவுன்சிலுக்கு, எஸ்டிசிக்கு திருட்டுத்தனமாக ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரவளித்தது. இதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனை. இது ஏடன் போராட்டங்களுக்கு பிறகு 2017 8 வருஷத்துக்கு பின்புதான் இந்த எஸ்டிசி உருவாக்கப்பட்டது. இப்போ சவுதிக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையே
இந்த போராட்டத்தின் மூலம், இந்த துரோகத்தன்மையின் மூலம் எண்ணெய் மற்றும் போட்டி எப்படி வளைகுடா நாடை அழுத்தப் போகிறது? இவர்களுக்கு இடையான இந்த பொது மோதலில் ஏமன் அல்லது எமிரேட்ஸ் ஆயுத சரக்குகளின் மீது சவுதி வீசிய குண்டுவெடிப்பு, அதற்கு பின்பு ஏற்பட்ட விளைவுகள், அவர்களின் வருங்கால பாதுகாப்பு, ஆயுள் கொள்கைகள், பொருளாதாரம் குறித்து நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கான பதட்டங்கள் இப்போ சந்தைக்கு வந்துட்டு வெளிப்படையாக இந்த மோதல் வெளியாயிட்டு. அதனால தானே சவுதி அரேபியா ஆயுத கப்பல்களை தாக்கினாங்க. இதுதான் ஆழமான பிளவுகளை ரெண்டு நாட்டுக்கு இடையில அம்பலப்படுத்தி உள்ளது. இதுக்கு இடையில ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏமனுக்கு இந்த கப்பல்கள், இந்த பதட்டங்கள் இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மேலும் மேலும் அதிகரிச்சு தான் வருதே தவிர குறைந்த பாடு இல்லை. இப்போ இந்த சம்பவம் ஏன் முக்கியமானது? ரெண்டு பேருக்கு இடையில இந்த மோதல் ஏமனின் போர்க்களங்களுடன் மட்டுப்படுத்தவில்லை. இது ரெண்டு பேருக்கு இடையில அது ஏமன்ல நடந்துச்சு அதெல்லாம் இல்லை. அது தாண்டி என்ன ஏற்பட போகிறது சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும்? பாயிண்ட் நம்பர் 1, இந்த ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட சண்டையினால ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எதிர்காலம் மாறப்போகிறது. ஒரு பக்கம் வடக்கு பக்கம் ஹுதிகள், தெற்கு பக்கம் கிழக்கே எஸ்டிசி, ஏமனில் ஒரு அரசு. இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால, யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் பிரிஞ்சதுனால அவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த பிளவின் காரணமாக ஏமன்ல ஒரு மாற்றம். 2ஆம் பாயிண்ட், ஆயில் உற்பத்தி, ஒபேக் ஒருங்கிணைப்பு, த கோஆர்டினேஷன் இன் பிட்வீன்ஸ் அரப்ஸ் கண்ட்ரீஸ், பொருளாதார அபிலேஷைகள். நான் ஏற்கனவே சொன்னது தான். சவுதி அரேபியாவுக்கும் அரபு யுனைடெட் அரபு எமிரகத்திற்கும் இடையே வளர்ந்து வரும் வேறுபாடுகள் இப்போது வெளிப்படையாக வந்துவிட்டது. இப்ப இதுலலாம் ஒரு பெரிய நாளைக்கு மிகப்பெரிய அளவுல பெரும் சிக்கல் ஏற்பட போகிறது இந்த பிரச்சனைக்கு அப்புறம். அமெரிக்கா சமீபத்தில் யூரோப்பாவிலிருந்து ஏசியாவிற்கு பறந்த யாருக்கும் தெரியுங்க. அந்த அளவிற்கு துபாய் ஒரு பிரபலமான இடமாக உலக அளவுல மாறி இருக்கிறது. மேலும் இது ஒரு பிரபலமான சந்தையாக மாறி பல கண்டங்கள், பல தேசங்கள், பல கலாச்சாரங்களின் மையமாகவும் துபாய் மாறி போச்சு. அதன் வசதியான மற்றும் மூலோபாய நிலைப்பாட்டிற்கு இது ஒரு சிறிய பகுதியாக இல்லைங்க, மிகப்பெரிய பகுதியாக மாறி இருக்குது. வேர்ல்டு இன்டர்நேஷனல் சென்டர், மணி, ரியல் எஸ்டேட், கார்பரேட்கள், சென்டர்ஸ், பில்டிங், இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவிற்கு துபாய் மாறி போயிட்டு. அதான் அபுதாபி ஃபுல்லாவே ஆயில் ஃபீல்ட்ல மாறிடுச்சு. இப்போ சவுதி என்ன நடக்குதுன்னா, இனி அடுத்து சவுதி என்ன செய்ய போறாங்க? சவுதி அரேபியா தற்போது டூரிஸ்ட்லாம் கிடையாது. இப்பதான் மெல்ல மெல்ல கொண்டு வராரு முகமது சல்மான், குடியெல்லாம் அலோவ் பண்றாரு. சவுதி அரேபியா தற்போது தனது பொருளாதாரத்தை இயற்கை வளங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதிலிருந்து இனி விலகி சுபையை போன்று பொது வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போகிறது. ஏற்கனவே சீனா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய தளவாடங்கள் மற்றும் வர்த்தகத்தினுடைய குறுக்குவெட்டில் அதிக கவனத்தை ஈர்க்கும் அதே வேளையில் இனி சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் தங்கள் வணிகத்திறங்கள் மற்றும் தளவாடங்கள் திறன்கள் காரணமாக வர்த்தக சக்தியாக ஒரு போட்டி மையமாக இனி உருவாக போகிறது. தனித்தனியாக நாடுகள் என்றாலும் சவுதியும் எமிரேட்ஸும் இனி பெரும் போட்டியை தாண்டி 2 அரேபிய தீர்ப்பகத்தில் அது தனித்தனியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஜியோகிராபிக்கல் புவியியல் இருப்பிடம், இயற்கை வளங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. யாரு? சவுதி. போக்குவரத்து மற்றும் தளவாடங்களில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் பிரதானமாக வருகிறது. இந்த ரெண்டுமே இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த பிராந்தியத்தில் தற்போது ட்ரேடிங் செய்கிறீர்கள் அல்லது சிந்திக்கிறீர்கள் என்றால் இங்கே நுண்ணறிவுகள், பலவிதமான வாய்ப்புகளும் சவுதியை இனி கொடுக்கப்படும். ஏற்கனவே துபாயில இருக்கிற மாதிரி இப்ப சவுதி அரேபியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி
46 பில்லியன் யூஎஸ் டாலர். அவங்க இம்போர்ட் பண்றது 150 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான வருடாந்திர இறக்குமதிகளோடும் சவுதி அரேபியா உலகெங்கிலும் உள்ள ஒரு ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஆயுத தளவாட சேவை வல்லுநர்களுக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான சந்தையா மாறுது. உலக பொருளாதார மன்றம் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் சவுதியினுடைய உட்கட்டமைப்பு, போர்ட், தரமான வசதிகள், இந்த அணுகலுக்கு தொடர்ந்து யூரோப் நாடுகளும் மற்ற நாடுகள்லாம் சவுதி அணுகிறாங்க. இப்ப ஆயில் ஃபீல்டு தொழில் சவுதி வளர்ச்சியினுடைய ரொம்ப முதன்மை சக்தியாக இருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளுக்குள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இணைய வழி நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தையாக சவுதி மாறுது. சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி போன்ற பிராந்திய அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் சிறிய மக்கள் தொகை இருந்த போதிலும் சவுதி அரேபியா அதன் அதிக தனிநபர் வருமானம், அதனுடைய வாகனங்கள் மற்றும் ஃபேஷன் பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு பொருட்களுக்கு வலுவான ஒரு கட்டாய அவாய்ட் செய்ய முடியாத, இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத சந்தையாக மாறிவிட்டது. கலாச்சார ரீதியாக சவுதி ஒரு பழமைவாத இஸ்லாமிய தேசம் என்று சொல்லப்படுகிறது மேற்கத்திய நாடுகளால். ஆனால் அரசியல் மற்றும் சமூக கண்டுபிடிப்புகள் வெளிவர தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் அதனுடைய பொருளாதார பல்வகைப்படுத்துதல் ஆயில தாண்டி வேறு ரவைகளில் நம்பகத்தன்மை ஏற்படுத்துவது சொல்லப்படுகிறது. அதனால இணைந்து வரவிருக்கும் ஆண்டுகளில் சவுதி ராஜ்யம் மிகவும் மிகவும் வலுவான நுகர்வோர் சமூகமாக, வர்த்தகர் சக்தியாக உருவெடுப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அரபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு மூலையில 7 தனித்தனி நாடுகளாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உலகின் மிக மிக முக்கியமான தளவாட சந்தைகள் ஒன்றாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதார வல்லரசுகள் அபுதாபி தான். ஒன்று துபாய், மற்ற நாடுகள்லாம் அவ்வளோ இல்லை. இது உலகில மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை கட்டுப்படுத்துகிறது அபுதாபி. துபாய் மத்திய கிழக்கு மட்டுமல்லங்க, மத்திய கிழக்கை தாண்டி மத்திய ஆசியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு முன்னணி வர்த்தக மையமாக பலமுறை தன்னை மாற்றி அமைத்த ஒரு ஆற்றல் மிக்க நகரங்க. உலகத்துல 10 பரபரப்பான துறைமுகங்களில் ஒன்றான ஜபல் அலி துறைமுகத்தின் தாயகமாக துபாய் இருக்கிறது. இதன் விளைவாக ஒரு பிராந்தியத்திற்கு ஒரு தளவாட மையமாக மாறியுள்ளது. துபாயில டிஎன்ஏவுக்கான வர்த்தகம் ரொம்ப இன்றியமையாது என்பதனால் இது ஒரு பிராந்திய இணையவழி ஹெவி வெயிட்ஸ் இதெல்லாம் இருப்பிடமாக அது மாறி இருப்பதில் எந்த ஆச்சரியமாக இல்லை. சிறந்த 20 உலகளாவிய சரக்கு துறைமுகங்களாகவும் கூட ஒரு போர்ட் சென்டர் துபாய் மாறி வச்சுட்டு, பொதுவாக ஒரு பழமைவாத மாநிலமாக இருந்த போதிலும் வணிக கலாச்சாரம், வர்த்தக சந்தை ஏற்றுக்கொண்டு ஆடம்பரமான ஷாப்பிங் மால்கள், ஜெட் சென்டர்கள் நிலையான நீரோட்டத்தை கடந்து அதன் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு, அதன் அண்டை நாடான 350 மில்லியன் அரபு அண்டை நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் கென்யாவிலிருந்து கஜகஸ்தான், இந்தியா முதல் ஈரான் வரை பில்லியனான பல வாடிக்கையாளர்களும் இயற்கையாகவே வர்த்தக மையமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமைந்திருக்கிறது. இந்த 2 வர்த்தக நாடுகளின் தோற்றத்துல குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரே வர்த்தக வல்லரசு அமெரிக்கா உலகத்தில் இருந்த இந்த 2 சூப்பர் பிராந்தியங்களுக்கும் அமெரிக்கா தான் தலைவர். ஒரு பல துருவ உலகிற்கு நாம் எவ்வாறு நகர்கிறோம் என்பதற்கான ஒரு பரந்த எடுத்துக்காட்டு. எந்த ஒரு பிரதேசமும் சரியான முதலீட்டோடு உலக வர்த்தகத்தில் அர்த்தமுள்ள பங்கை கோர முடியும். ஜியோகிராபிக்கல் உட்கட்டமைப்பு, கலாச்சாரம் ஆகியவை இங்கு முக்கிய காரணம் தான். ஆனா அதையும் தாண்டி தொழில்நுட்பம் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். இந்த தொழில்நுட்பம் ஈக்வாலிட்டி, சமநிலை தரவு, ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாத பரிமாற்றம், ஆட்டோமேஷன் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல்
ஒரு வைடட் செயல்திறன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அந்த தேசங்கள் வளரும் என்பது இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் காட்டுகிறது. நிச்சயமாக நீங்கள் பூமியில் எங்கு இருக்கிறீர்கள் என்பது இன்னும் முக்கியமானது. ஆனால் அந்த பொருட்களுடைய கன்சியூமிங் தேவைகள் ஒவ்வொரு கண்டத்திலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகரமும் தொழில்நுட்ப வாய்ப்பை பயன்படுத்தி வர்த்தக சக்தியாக மாற முடியும் என்பதை நாம் இந்த கட்டுரையில பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, இப்ப இந்த 2 பேருக்கும் இடையிலே பெரும் வர்த்தக சக்தியாகவும் உலகத்தின் பல கலாச்சாரங்களை தன்னகத்தை அமைத்துக் கொண்ட இந்த நாடுகளின் மோதலின் விளைவாக சவுதி இனி இயற்கை வளத்திலிருந்து மாறி அதுவும் ஒரு டூரிஸ்ட் சென்டராக மாறப்போகிறது. கொஞ்சம் நிறைய பேசியிருக்க, கவனமாக பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.